சொன்னால் போலவே பெங்களூர் விட்டு கிளம்பிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் பேக்கெல்லாம் பண்ணிட்டேன். சுமாராக 233 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுவேன். அதுவும் 5.5 மணி நேரம் போட்டிருக்கேன். ஆனால் அதுக்குன்னா தாண்டியே இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இந்த பேக்கெல்லாம் மாட்டியாச்சு. என் பேக் வந்து அந்த ஸ்விக்கி பேக்குள்ளே வச்சுட்டு அப்புறம் இன்ஸ்டாமார்ட்டுக்குள்ளே அந்த பெட்ஷீட்லாம் எடுத்து வச்சுட்டு பேக் பண்ணிட்டு ஹெல்மெட்லாம் போட்டுன்னு போயிட்டேன். ஹெல்மெட்லாம் போட்டுன்னு போகிறேன். அந்த பெங்களூர்லேருந்து அந்த ஒஸ்கோட் பைபாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வரத்துக்கே சுமாராக 1.5 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் ஆகிடுச்சு. 2 மணி நேரம் ஆகிடுச்சு. அங்கேருந்து தான் ஃப்ரீயாக போகிற மாதிரி இருந்தது. இந்த ஒஸ்கோட் பைபாஸ் வரத்துக்கே 2 மணி நேரம் ஆகிடுச்சு. அப்புறம் போகிற வழியெல்லாம் கண்ணெலாம் பூச்சி, எங்கே பார்த்தாலும் பூச்சி விழுந்துன்னு இருந்துருது. அப்புறம் ஒரு வழியாக பழமநேரு, கோலாறு, சித்தூர் தாண்டி எங்கள் ஊர் பக்கம் சாணக்குப்பம் சுகர் ஃபேக்ட்ரி அது வரையும் போயிட்டோம். அந்த பக்கம் பார்த்தா யாரும் இல்லை, இந்த பக்கம் பார்த்தா யாரும் இல்லை. ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து ஹெல்மெட்லாம் கழட்டிட்டு எத்தனை கிலோமீட்டர் போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுமார் 250 கிலோமீட்டர் போய் அதில் 233 கட்டுது. ஆனால் நான் 250 கிலோமீட்டர் போயிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து எங்கள் அம்மா வந்து சமைச்சிருந்தாங்க. சாப்பிட்டு தூங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் வீடியோ பார்க்குறீங்க தவிர வீடியோ பார்க்குறவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணால் எங்கேயோ போயிட்டுருக்கோம் நிறுத்தி. யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.